வண்டி அப்படி ஓரமாவே நிப்பாட்டிக்கப்பா, நான் போய் யாரும் கூட்டிட்டு வரேன். சரிங்கண்ணே, கொஞ்சம் சீக்கிரமாவே வாங்க. ஏன்னா நம்ம போற வழி ஃபுல்லா ஒரு காடு மாதிரி இருக்கும். எதுனா ஒரு பஞ்சர் கிஞ்சர் ஆச்சுன்னா கூட நிறுத்தி எதுவுமே பண்ண முடியாது. லைட்டு கிட்டு கூட இருக்கக்கூடாது. சீக்கிரமா போனாதான் இருக்கிறதுக்குள்ள. சரிப்பா சரிப்பா, உடனே எல்லாரும் கூப்பிட்டு வரேன். வந்துட்டேன் சார், வந்துட்டாங்க. வந்துட்டேன். கிளம்ப போறோம். ஓ, நாளைக்கு ஒரு சவாரி இருக்கா? சீக்கிரமா வந்துடுவேன். ஆமா அங்க மதியம் சாப்பிட்டு முடிச்ச உடனே கிளம்பிடுவோம். ஓ, கொடைக்கானல் போகணுமா? சரிங்கண்ணே 5 நாளா? வாடகைலாம் கரெக்டாக பேசிட்டீங்களா? ஏன்னா அப்புறம் பேசலைன்னா அதுக்கப்புறமா பிரச்சனை ஆகிடும். முன்னாடியே பேசிக்கங்களா? அவள் என் குட்டியை நேற்றுன்னு வர சொன்னா, அதில் இடம் பார்த்தாது வேன் எடுத்துன்னு வர சொல்லிட்டேன். இந்த வேனுக்கு வாடகை நான் கொடுக்கணுமா இல்லை ராதிகா கொடுப்பாலா தெரியலையே. ஏமா 4 ராவு காலம் வருதுன்னு சொன்னீங்க. மணி நான் 4 ராவு போகுது. ராவு காலத்துல தான் கிளம்புவீங்களா? எவ்வளவு நேரம் தான் மேக்கப் பண்ணி நிற்பீங்களோ தெரியலையா? வாமா சீக்கிரம் வாமா. நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு? இங்கே இருந்தா இப்படியே கிளம்புன சாதத்தை டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வர அதுக்குள்ள கத்துங்க மாமா. இங்க மணி ஆகுதுமா, நம்ம போய் தான் எல்லாரையும் கூப்பிடணும். எல்லாரும் கிளம்பிட்டாங்களா இல்லைன்னு தெரியல. நம்மளே லேட் பண்ணா இப்படியே. மாமா 2 டிஃபன் பாக்ஸ் இருக்கு. இந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் நீங்க எடுத்துட்டு போங்க. இன்னொரு டிஃபன் பாக்ஸ் நான் எடுத்துட்டு வரேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு சீட்டு பின்னாடி சீட் இருக்கு பாத்தீங்களா, அங்க லைனா வச்சிருங்க. அப்பதான் உருண்டு ஓடாது. முன்னாடி வச்சுக்கலாம், உருண்டு வந்து கீழே வந்து விழுந்துரும். எனக்கு தெரியாதா? சரி பத்திரமா எடுத்து வைங்க. தண்ணி கேன் வந்து வாங்கிட்டீங்களா இல்ல போகும்போது வழி நிப்பாட்டி வாங்கணுமா? தண்ணி கேன் அண்ணாச்சி கடை போகும்போது தான் வாங்கணும். போற வழியில வாங்கிக்கலாம் நிறுத்தி. சரி மறக்காம வாங்கிக்கங்க. நான் சொம்பு டம்ளர்ல மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ணா வண்டி வந்துச்சா? 6 மணிக்கு சத்தம் கேட்டுச்சுப்பா, அதான் போய் பார்க்கறதுக்கு போறேன். ஏடி ரமணி, வண்டி வந்துச்சா? வா சீக்கிரமா இடம் பிடிக்கலாம். அப்பா என்னடா நீங்க எங்க இப்ப இடம் பிடிக்கிறதுக்கு போயிருக்கீங்க? என்ன முன்னாடி போய் இடம் பிடிச்சா முன்னாடி சீட் கிடைக்கும், என்ன பின்னாடி போய் உட்காந்து சொல்லியா? வயசான காலத்தை தூக்கி போறதுக்கு ஏற்கனவே உங்க அம்மாக்கு முது வலி சொல்லிருக்கா. இம்மா கோமதியா, நாங்க போய் முன்னாடி சீட்ல போய் உட்காரோம். வாங்க. நேத்து வரைக்கும் வர மாட்டேன்னு சொல்லிருந்தீங்க. இப்ப முதல்ல எல்லாம் கிளம்பி நிக்கிறீங்க 2 பேரும். நேத்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தது. அவ்வளவு தூரம் போக முடியுமா என்னன்னு யோசிச்சிருந்தேன். இப்ப சரியா போச்சா? அதுக்கப்புறம் இதுக்கு வீட்டுல இருக்கா? அதான் நான் சொன்னேன், மாத்திரை போடுங்க சரியா போயிடுன்னு. ஏமா அவ்வளவு தூரம் போனோம், உடம்பு கிளம்பு திரும்ப சரியில்லாம போயிட போகுது. வீட்லயே இருங்க 2 பேரும். ஏய், அவதான் உடம்பு சரியா போயிடுச்சு சொல்றல, வீட்லயே போய் எதுக்கு சொல்ற? நீ எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாலும் போறதுக்கு விட மாட்டேன். என்ன நினைச்சுக்கோ மனசுல நீ? அவன் இப்படிதாங்க எதனா கிறுக்குத்தனமா பேசிருப்பான். நீங்க போங்க. நம்மளோட வாசல்ல கால் வச்சால இருக்கிற எல்லா ஜுரமும் கிரமும் எல்லாமே பறந்து போயிடும். வர வேணாம் சொல்றாங்க. ஏமா உங்க உடம்பு சரியில்லை சொல்றதுன்னா சொல்றேன். நீங்க வரக்கூடாது. நீ இருக்குன்னா ஆசையா? அதான் சரியா போச்சு. மாத்திரை கூட கையில வச்சிருக்கேன். அப்படி உடம்பு கிரம் சரியில்லாம போச்சு வச்சுக்கேன், மாத்திரை போட்டுப்பேன். மாத்திரை போட்டு வயிறு புண்ணாக போகுது பாருங்க. அதுக்கு வேற போயிட்டு சுத்தணும் நானே. ஏங்க நம்ம வேலை தானே போறோம், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பத்திரமா பாத்துக்கிறேன் நானே. நல்ல வேண்டி தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் பேச்சுக்கார வரக்கூடாது. உடம்பு சரியில்லை, தலைவலிக்கு வாந்தி வருது, மயக்கம் வருது, எதுனா என்ன சொல்லி வந்து பாருங்க. இவன் பெரிய டாக்டர், இவங்க கிட்ட வந்து சொல்றாங்க. ஏங்க நீங்க நடங்க, நம்ம போலாம். ஏமா பிள்ளைங்களாம் கூட்டு சீக்கிரம் வா, உங்களுக்கு சேர்த்து இடம் பிடிச்சி வைக்கிறேன். சரிங்க மாமா. இடையே அந்த ராதிகா குரல் கூட என்ன பண்ணி நிற்கிறா? வண்டி வரலன்னு பார்த்து வண்டி வந்துச்சுன்னா இப்போ கிளம்பி வந்துவா. சினைக்கு இருக்காங்க, அவங்களுக்கு குரல் கொடுத்துட்டியா? அவங்களாம் பேக் எடுத்து வரணும் போயிருக்காங்க வீட்டுக்கு. சரி ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. 4 முன்னாடி கிளம்பணும்ல, இல்லைன்னா 6 மணிக்கு தான் கிளம்பணும். இருட்டாயிடும். புரிஞ்சுதா? டக்குன்னு கிளம்ப சொல்லு எல்லாரையும். சரிங்க ஃபோன் பண்றேன். சரி நீ நம்ம போலாம். வயசான காலத்துல எங்கன்னா சொல்ற பத்தி கேக்குறாங்களா பத்தியா? இருங்க மாமா, அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்துடுறேன், அதை எடுத்து போயிடுங்க. பொமதி மாமாக்கு ஒரு காஃபி போட்டு கொடுப்பேன், தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. எங்க மணி ஆகுது, காஃபில போட முடியாது. ராவுகால வந்துரும். காஃபில போற வழியில நீ குடிச்சிக்கலாம். இவங்க மேக்கப் பண்ணும்போது மணி ஆகுது. நான் ஒரு காஃபி கேட்டாதான் மணி ஆயிடும். இதே சேர்த்து எடுத்து போயிடுங்க. நான் துணி பையன் எடுத்து வரணும். சரிம்மா, பிள்ளைங்க ரெண்டும் கிளம்பிச்சிங்களா இல்லையா? இப்பதான் ஒரு படியா ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி போட்டுட்டு தலைய வாரி நிக்காங்க. சரி சீக்கிரம் கூப்பிட்டு வா. பஸ் தான் திரும்பி வேன் வைக்கிறேன். அம்மா கேட்கணும் இல்ல, முதல்ல உங்க அண்ணன் குட்டியை நேற்று வேணும் சொன்னாரு. குட்டியை நேற்று வந்து வேன் எடுத்து வந்து சீட்ல வந்து இடம் பிடிக்க வரேன்னு போயிருக்காங்க அம்மா அப்பாவா. எங்க அண்ணன் குட்டி அண்ணன் வந்து இடம் பார்த்தா சொல்லிட்டு அண்ணன் வந்து அவருக்கு தெரிஞ்ச வேனை எடுத்து வரேன் அப்படின்னு சொன்னாரு. சீட்டு வேண்டாம் போங்க. சரி என்னைய 2 பேரும் கிளம்பினீங்கன்னா இல்லையா? மணி ஆகுதே. ராத்திரிக்கு கீழே போட்டு படுக்கிறதுக்கு பெட்ஷீட் கிச்சிட்டு ஏதாவது எடுத்துக்கணும். மறந்து போயிட்டேன் பிரதர். ஏடி கீதா சீக்கிரம் வாடி. கோமதி அக்கா வேற ஃபோன் ஆச்சுன்னு இருக்குது. இந்த பசங்களை கூப்பிட்டா வரல. அவரும் வரமாட்டேன் சொல்லிட்டாரு. இந்த மாலை சரியா பார்த்துப்பாங்களா? மாலை காலையில இருந்து பால் கறப்பாங்கன்னு தெரியல. காலையில 4 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க எழுப்பணும். ஏக்கா நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நீ எங்க கிளம்பி நிக்கிறீங்க? அங்கதான். ராதிகா அக்கா உங்களெல்லாம் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிச்சு. உன்னெல்லாம் கூப்பிடும்போது என்னெல்லாம் கூப்பிட மாட்டாங்களா? ஓசி சாப்பாடுன்னு சொன்ன உடனே துணி கடையிலேயே நகை கடையிலே வாங்கின பையில பேக்கில் எல்லாத்தையும் தூக்கி வாரி போட்டுக்கின்னு கிளம்பிட்டீங்க போல இருக்குதா? எங்கடா சாப்பாடு போடுவாங்கன்னே காத்துனீங்க போல. ஆமா, நான் தான் எங்க சோறு போடுவாங்கன்னு சுத்தினேன். எனக்கு சமைக்க தெரியாது பாரு. எனக்கு வீடு வாசல் கிடையாது. எனக்கு சமைக்க தெரியாது. எங்க சோறு போடுவாங்கன்னு சுத்தினேன். என்ன கூப்பிடுவாங்களான்னு. சரி போங்க. நைட்டுக்கு புளி சாதம் தான். காலையில் என்ன டிஃபனா என்னன்னு தெரியல. மதியத்துக்கு தான் பிரியாணி போடுவாங்களா? காலையில இருந்து பட்டினியா இருங்க, அப்பதான் பிரியாணி ஒரு வெட்ட முடியும். சோத்துக்கு சட்டவே. இந்தாங்க இந்த பேக் எடுத்துன்னு போயிட்டு எனக்கு வேன்ல சீட்டு பிடிச்சிங்க. அந்தால போ. ஐயோ என் பேக் எப்படி தூக்கி போறீங்க? கொஞ்சம் கூட அறிவு இல்லை உங்களுக்கு. பெரியவங்க சின்னவங்க மரியாதை மட்டும் கிடையாது கொஞ்சம் கூட. கடுப்பாயிடுச்சு போல இருக்கு. இப்போ உங்களை என்ன சொல்லிட்டேன், இந்த பேக் எடுத்து போய் வச்சு சீட்டு பிடிக்க சொன்னேன். அது ஒரு தப்பா? பேக் தூக்கி அப்படி போறீங்க. பட்டு படம்லாம் வச்சிருக்கேன், அதில் நகலாம் வேற வச்சிருக்கேன். எதனா உங்களுக்கு காணாம போச்சுன்னா நீங்க தருவீங்க எனக்கு. ஹலோ எஸ்எஸ் மீ, கேட்டுனே இருக்கேன், போயினே இருக்கீங்க. உங்க பக்கத்துல எனக்கு சீட்டு பிடிச்சி வைங்க, வரேன். கொன்னுடுவேன் பக்கத்துல உட்காந்தேன். இதுதான் இவங்க கூட நான் வர மாட்டேன். படிச்சு கோமதிக்கு சொன்னேன். அந்த கோமதி தான் சொல்லிச்சு கேட்கல. நான் வந்தே அவனும் அடம் பிடிச்சி நான் கூப்பிட்டான். அங்க வேன்ல இடம் இல்லை கூட நீங்க கவலைப்படாதீங்க, என் மடியில் உட்காந்துக்குங்க. இவளெல்லாம் மாமியாரால தான் அடக்க முடியும். இவன் பிரச்சனை. நல்ல பேக் ஆளையும் பார்த்தியா? ரெண்டும் ஒரே சைஸ்ல இருக்கு. டிரைவர் சீட் பக்கத்தில் நிற்காதீங்க, அவங்கள ஆயில் கேன் நினச்சிக்க போறாரு.
எல்லாரும் போயிட்டாங்க. இந்த கீதா என்னதான் பண்றான்னு தெரியல. இன்னும் இடம் இல்லைன்னா நின்று தான் போனோம். வாடி வாடி போலாம். இரு ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக போகலாம். ஒன்றும் அவசரம் இல்லை தானே, கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டேன். ஏண்டி ஊரில் இருக்குது மொத்தம் போய் வேனில் உட்காந்துச்சு. நம்மளுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். இவ்வளோ நேரம் என்ன பண்ணி இந்த வீட்டில் பட்டு புடவை ப்ளவுஸ் கண்ணாடி அதை தேடி எடுத்துன்னு வரேன். சீக்கிரம் வாங்க, இடம் இருக்கா இல்லையா தெரியல. உனக்கு எல்லாம் யாரும் புடவை கட்டல் இப்போ யார் எழுதாங்கன்னு தெரியல. ஏண்டி பரிமளக்கா ராணில போயிடுச்சுங்களா? ராணி முன்னாடியே போயிட்டு இருக்கோம், பரிமளா இப்போ தான் போச்சு. சரி ஃபாஸ்டா நட. ஏடி கீதா நில்லுடி, நான் வரேன். ஐயோ ராணி வந்துச்சு, சீக்கிரம் நட. ஆமாம், முன்னாடி போய் பிடிக்கணும். நீ பொறுமையாவா, நாங்கள் போயின்னு இருக்கோம். ஏற்கனவே அங்கே உட்காந்து இடம் கிடைக்குதா இல்லையா தெரியல. நான் முன்னாடியே பை போட்டு இடம் பிடிச்சி வச்சு தான் வந்துருக்கேன். எனக்கு இதெல்லாம் நல்ல உஷாரா செஞ்சிருந்தீங்க. நம்மளுக்கு ஒரு குரல் கொடுத்ததா பார்த்தியா? அதுக்கு தான் இந்த கூட்டத்திலேயே சேர்க்கறது கிடையாது எப்பயுமே. ஏண்டி நில்லுடி, எதுக்கு இப்படி ஓடுறீங்க? நம்ம வராம வண்டி எடுக்க மாட்டாங்கடி. உங்களுக்கு என்னதான் பிரச்சனைப்பா? பெரிய பொண்ணு உனக்கு தெரியும், அந்த பையன் வந்திருக்காண்டி. எது என்ன தேடி பையன் வந்திருக்கானே? எந்த பையன்? எப்பா தம்பி இங்க வா. எந்த தம்பி அது? ஐயோ இவனா? எனக்கா உங்களை பார்க்கவே முடியல. என்ன பார்த்து நீ என்ன பண்ண போற இப்போ? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தானே எனக்கும் சாந்திக்கும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னீங்க. அதை பத்தி எதுவுமே நீங்க பேசவே இல்லை. டேய், அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குடா. இப்போ வேனில் வந்து இடம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. ஆமா பெரிய பொண்ணு, மறந்துட்டியா? நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னல. சொன்னா வாக்க காப்பாத்தாம இருக்கலாம் பெரிய பொண்ணு. என்னை வீட்டை விட்டு என் மாமியார் அடிச்சு துரத்தாம நீங்க விட மாட்டீங்க. ஏற்கனவே இவங்க அப்பா பேசின பேச்சுல என் மாமியார் செம்ம கோவத்தில் இருக்க ஒரு மேல. எப்படி நான் என் மாமியார் கிட்ட பேச முடியும் சொல்லு? பாவம் பெரிய பொண்ணு, அவங்க மாமியார் கிட்டே பேச முடியாது. உங்க அப்பா அந்த மாதிரி பழைய படி வச்சாரு. அக்கா நான் அன்னைக்கே சொன்னேன்ல ரன்னிங் மேரேஜ் ஓகேன்னு. உனக்கு ரன்னிங் மேரேஜ் ஓகே தானே? இப்போ ஒரு காது குத்தல் ஃபங்க்ஷன் போயிருக்கேன். போயிட்டு வந்து அடுத்த நாளே உனக்கு கல்யாணம் தான். அப்படியேக்கா போயிட்டு எப்போ வருவீங்க? ஐயோ, நம்ம எப்போ வருவோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கேயே பாய் வச்சு படுத்துன்னு இருப்பாங்க வர வரைக்கும். நாங்கள் வந்து எங்கள் காஷ்மீரில் வச்சுக்கிறாங்க காது குத்தல். வரத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாள் ஆகும். ஏண்டி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கடி. நீங்கள் வேறு முறைக்காதீங்கடி. இவன் இங்கேருந்து வரத்துக்கு எனக்கு வேறு வழி தெரியலடி. கோஆப்ரேட் பண்ணுங்கடி. ஃப்ரெண்டா போயிட்டா கோஆப்ரேட் பண்றோம். என்னது காஷ்மீர்லையா? ஆமாம், அங்கே இமயமலை மேலே ஒரு சாமி இருக்குல்ல, சிவன் சாமி. இந்த பள்ளியில் இருக்குமே அந்த லிங்கம், அதான் அந்த சிவன் தான் இவங்களுக்கு வந்து குலதெய்வமா. ராதிகா இருக்காங்களா அவங்களுக்கு. அங்கே போயிட்டு தான் பசங்களுக்கு வந்து மொட்டை வச்சு காது குத்தப்படுறாங்களாம். ஓஹோ, அவங்களோட குலதெய்வம் அந்த சிவன் தானா? ஆமா 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 ஆமாப்பா, நம்பு ஆமா. ஓகே. ஆனா அந்த அக்கா நல்லா தமிழ் பேசுறாங்களே. அந்த அண்ணா கூட நல்லா தமிழ் பேசுவாங்க. நான் பார்த்துருக்கேன் அவங்கள. இதெல்லாம் கரெக்டாக எங்கேருந்து தான் பார்ப்பான்னு தெரியல. வேறு ஊருக்காரந்தானே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம்ப்பா. அவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கற்றுக்கிட்டாங்கப்பா தமிழில். அவங்க ஹிந்திக்காரங்க தான், ஹிந்தி தான் பேசுவாங்க. ஆனா அந்த அக்கா அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தமே நல்லா தான் தமிழ் பேசினாங்க. ஆமாம், பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தானே. கல்யாணம் பண்ணி கொடுத்தது தான் அவங்களுக்கு இமயமலையில். அதனால தமிழ் நல்லா தான் பேசுவாங்க. சரிக்கா, போயிட்டு 10 நாளில் வந்துடுவீங்களா? 10 நாள் கழிச்சு 11ஆவது நாள் வருவேன். எனக்கு அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சே அவருங்க. நீங்க சுடிதார் போட்டாக்கா, சகப் சரி கட்டினாக்கா, இவங்க 2 பேர் தான் இதுக்கு சாட்சி. நாங்க தான் சாட்சி. சரிப்பா, இப்போ நீ கிளம்புறியா? போயிட்டு 10 நாள் கழிச்சு வேணா. சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. இங்கேருந்து வேன்லேயே போறீங்க இமயமலைக்கு? அது வந்து ஏர்போர்ட் வரைக்கும் வேனில் போயிடுவோம். அங்கேருந்து ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம், ஃப்ளைட்டில் போகிறோம். பார்த்துக்கா, அங்கெல்லாம் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். சொட்டர்லாம் எடுத்துக்கினீங்களா? அங்கேயே கூட விற்கும். எடுத்துன்னு போனால் அங்கே வாங்கிக்கோங்க. குளிர்லாம் தாங்க முடியாது, உடம்பு இல்லை. பத்திரமா பார்த்துக்குங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் ஆகணும். பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. என் தம்பிக்கு என் மேலே எவ்வளோ பசங்க பற்றியா? சரிக்கா, உங்கள் 3 பேர் நம்பர் நான் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே போயிட்டு ஸ்டேட்டஸ்லாம் போடுங்க, பார்க்குறேன். ஐயோ ஸ்டேட்டஸ், எந்த ஸ்டேட்டஸ் போறது நம்ம? சரிப்பா, டைம் ஆச்சு. ஃப்ளைட் மிஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் நீ கிளம்பு. அக்கா, நான் வேணா ஏர்போர்ட் வரைக்கும் வந்து உங்களை ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு வரட்டுமா? ஐயோ ஏர்போர்ட்டுக்கு வரேன். நம்ம எந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறோம்? வேணாப்பா. நாங்களே போயிடுவோம். நாங்களே நிறைய பேர் இருக்கோம், நாங்களே போயிடுவோம். சரி, ஃப்ளைட் ஏறும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டவுட்டில் கிளியர் பண்ணுறேன். சரிப்பா, கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன். சரி வாங்கடி, அவன் இன்னைக்கு போகிற மாதிரி தெரியல. நம்ம கிளம்பலாம். சரிப்பா, பாய். பாய்க்கா. சரி நீ கிளம்புப்பா. அவன் தான் கிளம்ப மாட்டான்ல, வாங்க. எங்க இருந்து தான் உன் தங்கச்சி உனதான் பிடிச்சா தெரியலையே? மரமண்டா, அது ஒன்றும் என் தங்கச்சி கிடையாது, என் வீட்டுக்காரோட தங்கச்சி. உன் நாத்தனாரு. பாய்க்கா. பாய். எம்மாடி, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம். சகப் சரியாக்கா, பாய். இது பிங்க் சாரி, செக்கப் சரின்னு சொல்கிறேன். பாய்ப்பா, பாய். பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கணும். இமயமலையில் ஃபங்க்ஷன் வச்சா கூட போகிறாங்க பற்றியா? இந்த ஊரை பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்குது. எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க. பரவாயில்ல, நம்மளும் இந்த ஊரில் தான் பொண்ணு எடுக்க போகிறோன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. பாய்க்கா. ஏனி அவன் இன்னும் போய் தொலைலடி. ஓடுங்க. சரி, அதான் சொல்லியிருக்காங்களே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. கவலைப்படாமல் போகலாம். ஏமா பாத்தியா, வண்டி சூப்பராக இருக்கா? நல்லா தான் இருக்குது. எல்லாருக்கும் இடம் பத்துமா? ரொம்ப சின்னதாக இருக்கு. நான் கொஞ்சம் பெருசாக தரக்கூடாது? இன்னும் கொஞ்சம் பெருசாக அதிகமாக வாடகை கேட்பாங்க. இதுதான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி இருந்தது. சரிண்ணே, அண்ணி அம்மா பசங்களாம் இங்கே? அவங்களாம் போகிற வழியில் தானே இருக்குது வீடு. அப்படியே ஏறிக்கிற சொல்லியிருக்காங்கம்மா. அந்த வீட்டில் நிப்பாட்டலாம். சரி, எல்லாமே ரெடியாக தானே வச்சிருக்காங்க. பேங்குக்கெல்லாம் முழுக்க இருக்கலாம், அது சொல்ல சேர்த்தாச்சுல.
வண்டி போய் நின்ன உடனே எடுத்து வச்சுன்னு கிளம்பி போயினே இருக்க முடியாது. அங்கே போய் நின்று டைமில் வேஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஏற்கனவே நம்ம அங்கே போய் சரத்துக்கு நைட் ஆகிடும் போல இருக்குது. இப்போயே மணி ஆகி போச்சு. எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. வாசலில் போய் வண்டி நிறுத்தின உடனே வாசல் வைக்கிறதுக்கு வாங்கின பூ பழம் பழம் செட்டுங்க, அப்புறம் ட்ரெஸ்ஸு, அந்த முறுக்கு அது சொந்த பழக்காரெலாம் எடுத்து வச்சு கிளம்பிட வேண்டியது தான். பழம் இங்கே கோயம்பேல போவாங்க. ஆமாம்மா, அங்கே போனால் தான் கொஞ்சம் விலை கம்மி கிடைக்கும். நம்ம ஊரில் ரேட் அதிகமாக இருக்குது. 2,500 சொல்கிறாங்க. சரி சொன்ன 5 கிலோ தான் வாங்கியிருக்கேன். ஆமாம்மா 5 கிலோ தான் வாங்கியிருக்கலாம் அதுலையும். நீ 5 கிலோ தான் வாங்கிருக்கியா? ஐயோ, எல்லாத்துலையும் 5 கிலோ வாங்கியிருக்கோமா? சரி அம்மா, அப்பா என்ன வண்டியில் உட்காந்துனாருமா? சரி, பத்திரமா போய் உட்காரு. சஞ்சு இங்கே சஞ்சு கொண்டு போகிறதானே கூட. சஞ்சுக்கு வந்து பாட்டி தலை வாங்கி நிற்காங்க, வருவா. சரி புது ட்ரெஸ் அழுக்காக்காத. கவர்மெண்ட் சீட்டில் உட்காரணும். வண்டியில் போய் நோண்டி நிற்கக்கூடாது, புரிஞ்சுதா? சரிம்மா. என்னப்பா லோக்கல் நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமாம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா. எங்கப்பா உன் பொண்டாட்டி அம்மாலாம் வரலையா? அவங்களாம் வராமல் எப்படி ஃபங்க்ஷன் நடக்கும்? வர போகிற வழியில் அவங்க வீட்டை நிப்பாட்டி ஏற்றிக்கணும். நிறைய பேக்கில் இருக்குது, வருஷம் சாமான் வாங்கி வச்சுருக்காங்களே, அதெல்லாம் வந்து எடுத்துன்னு போகணும். அதான் போகிற வழியில் வீட்டை நிப்பாட்டி அவங்க ஏற்றின்னு போகணும். சரி சாமிக்கு மாலைலாம் அங்கே போய் வாங்கிட்டு போறியா? போகிற வழியில் வாங்கிட்டு போறியா? பூக்காரன் கிட்ட தான் சொல்லியிருக்காரு, எடுத்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சரி ஃபோன் பண்ணி கேளு, எடுத்துட்டு கொடுக்க சொல்ல. மணி அதை இன்னும் ஸ்டெப்பை தந்து கொடுப்பாரு. ஃபோன் பண்ணுறேன். அங்கே வந்து பிரியாணி செய்ய போறீங்களா இல்லை கறி குழம்பு செய்ய போறீங்களா? சாதம் வச்சுட்டா பிரியாணி தான் போட்டுலான்னு இருக்கேன். சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு கொஞ்சம் லேட் ஆகும். பிரியாணி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு அடியாக போட்டோமா சாப்பிட்டு வந்துனே இருக்கலாம். இந்த டிரைவர் வேறு 2 மணிக்கு நம்ம எடுத்து விட்டுட்டு வேறு சவாரி வேறு போனோமா. சாதம் வச்சுட்டு கறி குழம்பு வச்சிருமா, நல்லா இருக்கும். அவங்க விருப்பம் எதாவது செஞ்சுட்டு போறாங்க. அவங்களுக்கு எது வாட்டப்படுதோ அது செய்ய போறாங்க. கும்பிடுங்க. சரி, ஏதோ ஒன்று பண்ணுங்க. சரி, சமைக்க தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டியா? வாங்க சத்த, வீட்டில் இருக்குது, எடுத்துட்டு வந்து போடணும். என்ன காய்கறி இவ்வளோ வாங்க சொன்னேன், வாங்கிட்டே இல்லையா? ஏமா, நீ போட்டு கொடுத்த லிஸ்ட் படி எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். எல்லாமே அங்கே வச்சிருக்கேன் வீட்டில். போகிற வெளியே எடுத்துக்கலாம். சரி மறந்தே போயிட்டேன் நான். இப்போ இவன் ஞாபகப்படுத்தி வச்சுக்கேன், அப்படியே விட்டுட்டு இருப்பேன். அப்புறம் அங்கே போய் என்ன பண்ணிருப்போம் பார்த்துக்கோ. அப்புறம் மளிகை சாமான் எண்ணெய் அதெல்லாம் கூட வாங்க சொன்ன வாங்கிட்டல. நீ லிஸ்ட்டில் போய் எழுதி கொடுத்த மொத்தத்தையும் வாங்கிட்டேம்மா. மசாலா பொருள்லேருந்து வெங்காயம், தக்காளிலேருந்து, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாமே வாங்கிட்டேன். மிக்ஸி கூட எடுத்துக்கினேன். சரி, நல்லா தான் போச்சு. மிக்ஸி சொல்ல மறந்துட்டேன். நீ எடுத்துட்டியா? ஏன்னா எங்கள் கோயிலில் தங்கத்துக்கு ரூமில் எடுத்துருக்கியா இல்லை கோயிலில் தான் படுக்கணும் வாசல்ல? அதான் ரூம் கேட்டேன். ரூமுக்கு வந்து ஒரு ரூமுக்கு வந்து 700 ரூபாய் கேட்குறாங்க. அதான் வந்து முக்கியமாக சாமான்லாம் மொட்டை வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் எடுத்துருக்கேன். மற்றபடி கோயில் வந்து நல்லா தாராளமாக தலைலாம் போட்டு மேலே ஷீட்லாம் போட்டு நல்லா வசதியாக தான் வச்சிருக்காங்க. நம்ம கோயிலே படுத்துக்கலாம். இந்த முக்கியமான சாமான்களை மட்டும் நம்ம ரூமில் வச்சிடலாம். நைட்டில் குரங்கு கிறங்க எந்த பழங்கள் எடுத்துன்னு போயிடுச்சு என்ன பண்ணுறது? எடுத்து போகிற பழகாத்தலாம். அதனால் ரூம் ஒரே ரூம் மட்டும் எடுத்துருக்கேன். சரி கோயிலில் படுக்குதான் நல்லது தான். கீழே போட்டு படுக்கிறதுக்கு அந்த பெட்ஷீட் மாதிரி பெருசாக என்ன எடுத்துக்கோங்க. ஏன்னா மண்ணு தரையின்னு இருந்துச்சுன்னா படுக்க முடியாது. இல்லைத்த, அங்கே டைல்ஸ் தான் போட்டு வச்சுருங்க கோயில் சுற்றி. மண்ணெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி தானே கீழே துணி போட்டு தண்ணி படுக்க முடியும்? அப்படியே படுக்க முடியும்? சரி எடுத்துக்கிறேன். இங்கே பாரு, அங்கே வந்து எல்லாருக்கிட்டும் சண்டை போட்டுருக்காது. அமைதியாக இரு. ஃபங்க்ஷன் முடிஞ்ச வரைக்கும் உன்னோட திருவாயை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நிறு, புரிஞ்சுதா? அத்தை, நான் யார்கிட்ட சண்டை போட போகிறேன்? நான் உண்டு என் வேலை ஒன்று இருக்க போகிறேன். அதே மாதிரி இரு, புரிஞ்சுதா? காலையில் எழுந்துமா அங்கே குளம் இருக்குல்ல, அந்த குளத்தில் குளிச்சுட்டு பசங்க 2த்துக்கும் மொட்டை அடிச்சுட்டு காது குத்திட்டு என்ன பொங்கல் வேறு வைக்கணும். பொங்கல் ஒருத்தர் வைக்க சொல்லு. ஒருத்தர் வந்து கோயில் பூஜை போய் பார்க்க சொல்லு. காது மொட்டை வச்சு காது குத்துறோன்னா பொங்கல் எடுத்து போய் சாமி கும்பிட்டுட்டு என்ன அடுத்தது மதியத்துக்கு சமைக்கிற வேலையை பாரு. யாருன்னா ரொம்ப பசிச்சதுன்னா ஹோட்டலில் போயிட்டு வாங்கி சாப்பிட்டோம். காலையில் டிஃபன்லாம் எதுவும் ரெடி பண்ணியிருக்காத. சரிங்க அத்தை. பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துங்க. என் நாத்தனார் எடுத்து வைக்க சொல்லியிருக்காத்த. சரி, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோ ரொட்டி. அப்புறம் அங்கே போயிட்டு அது இல்லைன்னா அங்கே கடை இருக்கான்னு தெரியல. ஒரு சில டைமில் கடை இருக்காது. திருவிழா டைமில் தான் நிறைய கடை இருக்கும். எல்லாத்தையும் இங்கே தான் வாங்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் வெள்ளம் இல்லை, பருப்பு இல்லை, அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு சுற்றி கிடக்காதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணி நிற்காதீங்க. எல்லாமே வீட்டில் இருக்கத்த. சங்கீதா எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். இம்மா, முக்கியமான விஷயம், காது குத்துறதுக்கு ஆச்சாரிக்கல சொல்லிட்டியா இல்லையா? கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு போன அன்னத்தை மாமா அங்கே வந்து அங்கே கோயிலில் இருக்கிறாங்களா ஆச்சாரிங்க. அவர் பூஜாரி வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்காரு. நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த டைமுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த டைமுக்கு வரணும்னு சொல்லிட்டு வருவாங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு காது குத்துறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருக்காங்க அங்கே. சரி, எதுக்கு நீ ஒரு ஃபோன் பண்ணி அவங்க ஞாபகப்படுத்திட்டு நாளைக்கு காலையில் வரணும்னு சொல்லிட்டு. தங்கத்தில் என்ன தான் பண்ணுற? வீட்டுக்குள்ள பூந்துங்க. அவர் ரெடியாக இருக்காரு மாமா. ஆமாம், ஃபங்க்ஷன்காரங்க இன்னும் ரெடியாக இருக்காங்க. எத்தனை மணிக்கு தான் கிளம்புறது? 4:30 ராவுக்குள்ள வருது. 4:30 தான் கிளம்புன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கு கிளம்புனா சீக்கிரமாக கிளம்ப மாட்டீங்களா? சரி, நீங்கள் போங்க. அவங்க ரெடியாகி வருவாங்க. மணி 4 தானே, அவர் எதுக்கு திட்டி நிற்கிங்க? போங்க, மாட்டு பேசிட்டு பிடிக்கலாம். சரி, எடுத்து வச்சு சீக்கிரம் வாங்க. ஏடி, கையை குடி. ஐயா, ரொம்ப ஹைட்டாக ஒன்றும் இல்லை, நானே ஏறிப்பேன். போங்க. பார்த்து கீழே விழ போகிறேன். இந்த வயசில் எவ்வளோ ஒத்துமையாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே. ஏமா 2த்துக்கு வாயாதுங்களுக்கு. இதுங்க 2 மட்டும் எனக்கு அத்தையும் மாமா வந்து வச்சுக்கேன். இந்த நான் எப்போ கறி கொடுத்துட போயிட்டு இருப்பேன். எப்படி தான் கோமதி வச்சு நீ உங்களை சமாளிக்குதுன்னு தெரியல. எங்க உள்ள போங்க. வழியில் நின்று எப்படி வருவாங்க? போதும் உள்ள போங்க. இப்பதான் 16 வயசு நினப்பு. சரி, உள்ள வா. வயசான காலத்துல என்ன ஆட்டம் ஆடுதுங்க பத்தியா? இதுங்களாம் வயசுல என்ன ஆட்டம் ஆடி இருக்கும் பாரு. பாத்தியா ஆட்டத்தை? கோமதி, மாமா வந்து அத்தையை வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினார் அந்த காலத்துலயே. தெரியாது அவளுக்கு? ஐயோ, அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா, லவ் மேரேஜா? ஆமா, அத்தை வந்து முதல்ல நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டு தான். அப்படி இப்படி அம்மாவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது நம்ம மாமா பேசி அப்படியே ஃப்ரெண்டாக இருந்தாங்க முதல்ல. அதுக்கப்புறமா லவ் பண்ணி அப்புறமா கல்யாணம் பண்ணிங்க. லவ் மேரேஜ் தான் அவங்களோடது. இன்னமும் அவங்கள பண்ணியிருக்காங்க. வயசு அவங்களுக்கு 70-80 இருக்கும். இன்னும் லவ் பண்ணியிருக்காங்க. பத்தியா இருந்தால் இவங்கள மாதிரி இருக்கணும். அதானே பார்த்தேன், லவ் மேரேஜா? அதான் அத்தை சொல்றதுக்குலாம் மாமா சரின்றாரு. அத்தை எடுத்து ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. அத்தை இல்லாமல் மாமா இருக்க மாட்டாரு, மாமா இல்லாமல் அத்தை இருக்க மாட்டாங்க. எங்கே பொறுத்தா இருந்தாலும் 2 பேரும் ஒன்றாவே போகிறாங்க. பத்தியா?
ஆமாம் ஆமாம், நானும் நிறைய முறை பார்த்துருக்கேன். எப்பயுமே தனியாகவே இருக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க. கோயிலுக்கு போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, அவங்க பொண்ணு வீட்டுக்கு போகிறதாலும் சரி, தனித்தனியாக போக மாட்டாங்க. ரேர் தான். எப்பயாவது ஒரு சமயம் மாமா தனியாக போவார். அது அத்தைக்கு எப்பயாவது உடம்பு சரியில்லை மட்டும்தான். இல்லைன்னா அத்தை கூட தான் போகிறேங்க போனாங்க. அண்ணே எல்லாரும் வந்துட்டாங்களா? வண்டி எடுக்கலாமா? எடுக்கலப்பா, இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துலாம். சரி, வண்டியை கொஞ்சம் திருப்பி நிற்க வைக்கிறேன். என்ன கிளம்பும் போது கற்பூரமாக எலுமிச்சம் பழமாக வச்சு ஏற்றிட்டு அப்புறம் கிளம்பலாம். தேங்காய் கூட வாங்கி வச்சிருக்கேன். ஒரு சூடு தேங்காய் உடச்சிட்டு கிளம்பலாம். என்ன பூசணிக்காய் கூட உடைக்கணுமா? பூசணிக்கெல்லாம் வேணாமா, ஒரு தேங்காய் மட்டும் எடுத்து கருப்பில் வச்சு சுற்றி வண்டி கொட்டிடலாம். சரி அதான் பூசணிக்காய் வாங்க. ஒரு தேங்காய் மட்டும் தான் வாங்கி வச்சிருக்கேன் கேட்டேன். இப்போ 4 எலுமிச்சம் பழம் தரேன். டயரில் வச்சு ஏற்றிருந்தேன். நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும்ல. சரிக்கா, எடுத்துன்னு வாங்க எல்லாத்தையும். நான் சாமி பாட்டு போட்டு ரெடியாக நிற்கிறேன். சீக்கிரம் வாங்க, மணி ஆகுது. 4:30 மணிக்குள்ள கிளம்பணும். நீங்கள் 4:30 மணிக்குள்ள, மணி 4:30 ஆகிடும் பொழுது இங்கே கிளம்பத்துக்குள்ள. வந்துடுறேன். அண்ணே நான் போய் எல்லாத்தையும் இழுத்துட்டு வரேன். நீ ஃபோன் பண்ணி அண்ணிலாம் ரெடியாக நிற்க சொல்லு வெளியே. இப்படி அங்கே வர போய் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மணி ஆயிடுச்சு இப்பயே. நான் போய் எல்லாத்தையும் இழுத்துட்டு வரேன். சரிம்மா ஃபோன் பண்ணிடுறேன். இன்னும் என்னதான் பண்ணுதுங்கன்னு தெரியல. வீட்டுக்குள்ள போதுங்க. நானும் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் கத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன். எனக்கு கத்த வைக்காம இங்கே வேலை நடக்காது பொழுது. இப்போ நீ வண்டி கொஞ்சம் திருப்பி நிப்பாட்டிக்கோ.